ஹலோ ஆல், ஏப்ரல் 1-2க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். நம்ம சேனலில் டெஸ்ட் சீரியஸ் போய்கிட்டு இருக்குங்க. இதை பற்றி எப்படி காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. காண்டாக்ட் நம்பர் இது தான். இவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்களே என்னென்ன டெஸ்ட் சீரியஸ் போயிருக்கு, நீங்கள் அதை எப்படி அப்ரோச் பண்ணலாம், எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படி எல்லாமே கைட் பண்ணுவாங்க. ஸோ தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப் 4க்கும் இருக்குது, குரூப் 1க்கும் டெஸ்ட் சீரியஸும் இருக்குது, கிளாஸஸும் இருக்குது. ஜாயின் பண்ணிக்கோங்க. பாரதத்தின் முன்னாள் துணை பிரதமர் அத்வானி அவர்களுக்கு பாரத ரத்னா விருது நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இந்த வருடம் 5 பேருக்கு பாரத ரத்னா அறிவிச்சிருந்தாங்க. அதில் 4 பேரோட குடும்ப உறுப்பினர்களுக்கு அந்த பாரத ரத்னா விருதை கொடுத்துட்டாங்க. பட் திரு அத்வானி அவர்களின் உடல்நிலையும் முதுமை காரணமாக அவராங்க வர முடியலை. ஸோ அவரோட இல்லத்திற்கே சென்று நம்மளோட குடியரசுத் தலைவர் இந்த விருதை அவங்களுக்கு வழங்கியிருக்காங்க. அத்வானி அவர்கள் 1927 நவம்பர் 8 அன்று பாகிஸ்தான், அப்போ 1 தானே இருந்தது. ஸோ பாகிஸ்தான் பகுதியில் உள்ள இந்தியாவில் பிறந்தார். தென் 2022 24 வரைக்கும் நாட்டின் துணை பிரதமராக பதவி வகித்துள்ளார். கல்வி வளர்ச்சிக்கு அரசியலாளர்களின் பங்கு அப்படி சொல்லிட்டு நேத்திக்கு ஹிந்து தமிழில் ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருந்தாங்க. இந்த ஆர்டிக்கல் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, இப்பொழுது நாட்டோட கல்வி வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு அரசியல் அமைப்பில் என்ன சொல்லியிருக்காங்க, ஆர்டிக்கல் 44ல் பொருளாதாரத்தோட அடிப்படையில் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. தென் 18 வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கே தொழில் திறனை கொடுக்காதீங்க, அவங்களுக்கு வேலைவாய்ப்புக்கான பயிற்சிகள் கொஞ்சம் நாள் அடைந்து கொடுத்துக்கலாம், இப்போதைக்கு படிப்பில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை முன் வச்சுருக்காங்க. தென் அரசு ஒரு உயர்கல்விக்கு படிக்கிறவங்களுக்கான முழு மானியத்தையுமே கொடுக்க முன் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. தென் வேளாண் சுற்றுலா, நம்ம எப்போதுமே சுற்றுலா பார்த்துருப்போம், மருத்துவ சுற்றுலா பார்த்துருப்போம், கல்வி சுற்றுலா பார்த்துருப்போம். இந்த புது கான்செப்ட் வேளாண் சுற்றுலா 2019 ரொம்ப ஃபேமஸ் ஆகி வந்துட்டுருக்கு. அதுக்கு முன்னாடியே இருந்தது மேலே நாடுகளில். பட் 19க்கு அப்புறம் ரொம்ப வெகுவாக முன்னேறி வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் இதை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இத்தாலி நாட்டில் தான் இந்த வேளாண் சுற்றுலா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்திருக்கு. இப்போது ஸ்பெயின், யூஎஸ்ஏலாம் இதுக்காக தனியாக பாலிசி போடுற அளவுக்கு இந்த வேளாண் சுற்றுலாவோட முக்கியத்துவம் அதிகமாக இருக்குது. இந்த வேளாண் சுற்றுலா எப்படி இருக்கும் அப்படின்னா, பண்ணை வீடுகள், அங்கே விளையிற பொருட்கள், இதை பார்ப்பதற்காகவே இப்போ மருத்துவ சுற்றுலா அப்படிங்கும்போது மருத்துவத்தை மட்டுமே மையமாக கொண்டு ஒரு நாட்டுக்கு வர்றாங்க இல்லையா, அதே மாதிரி வேளாண் பொருட்களை இதை மையமாகவே வச்சுட்டு இந்த சுற்றுலா நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, இதற்காக விளைநிலங்கள் மற்றும் அதில் உள்ள பண்ணை வீடுகள், பண்ணை நிலங்கள்லாம் பயங்கரமாக ரெடி ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு சுற்றுலா பயணிகள் டைரெக்டாக அதாவது இந்த வேளாண் சுற்றுலா பயணிகள் டைரெக்டாக அந்த விளைபொருட்களை விவசாயிகளிடமிருந்தே வாங்கி கொள்ளலாம். தென் அறுவடையை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு பழத்தோட்டத்துக்கு போகிறாங்க அப்படின்னா அங்கே உள்ள பழங்களை டைரெக்டாக அவங்களே அறுவடை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, இந்த மாதிரி விளைநிலங்கள் அப்புறம் பண்ணை வீடுகளில் திருமணம் நிகழ்ச்சிகள் இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த விளைநிலங்கள், பண்ணை நிலங்களில் திருமண ஏற்பாடும் அதிகமாக நடைபெறுது. இதன் மூலமும் வருவாய் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னா இந்த வேளாண் சுற்றுலா மூலம் ஒரு நாட்டோட பொருளாதாரம் குறிப்பிட்ட அளவு உயருது. அதே சமயத்தில் விவசாயிகளுக்கும் தேவையான அளவு வருமானம் கிடைப்பது அப்படிங்கிறதுனால மேலை நாடுகளில் இந்த சுற்றுலா ரொம்ப பிரபலமாக இருக்குது. 2019 $42.46 பில்லியன் இருந்த இதோட மதிப்பு 2027 $62.98 பில்லியன் உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அருணாச்சல பிரதேசத்தில் 30 இடங்களுக்கு புதிய பெயர் சீனா வைத்துள்ளது. இதற்கு சீனாவுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளாங்க. நம்ம நாட்டில் உள்ள அந்த அருணாச்சல பிரதேசம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதில் பல இடங்களுக்கு சீனா தன்னோட உரிமையை கோரிக்கொண்டிருக்கிறது. பட் இவங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, அது இந்தியாவோட இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் சீனா அது எங்களோட இடம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது 4வது முறையாக இந்த மாதிரி 30 இடங்களுக்கு பேர் வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 5 இடங்களுக்கு வச்சுருந்தாங்க. தென் ஒரு பாலம் உட்பட 11 இடங்களுக்கு வச்சுருந்தாங்க. இது 5வது முறையாக 30 இடங்களுக்கு புதிய பெயர் வச்சுருக்காங்க. இந்த பெயர்கள்லாம் எதை சார்ந்து இருக்குன்னா, சீன எழுத்துக்கள், மேண்டலின் எழுத்துக்கள், திபெத்திய எழுத்துக்களை சார்ந்த 30 பெயர்களை வச்சுருக்காங்க. ரீசெண்டாக ஐஐடி மெட்ராஸ் ஒரு ஸ்டடி கண்டக்ட் பண்ணாங்க. இந்த ஸ்டடியில்
நிறைய விமன் வந்து சி செக்ஷன் டெலிவரிஸ் தான் ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த கருத்து கணிப்புகள் வந்திருக்கு. அதுவும் முக்கியமாக 35 இயர்ஸ்க்கு மேலே உள்ள டெலிவரி ஆகிறவங்களும் 24 இயர்ஸ்க்கு முன்னாடி அண்டர் வெயிட்டில் உள்ள விமனும் வந்துட்டு சி செக்ஷனை தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டிக்கல். இதே மாதிரி இன்னொன்று ஒரு ஆர்டிக்கலும் இங்கிலீஷில் இன்றைக்கி வந்திருக்கு. அதாவது 2 ஸ்டேட்டை வந்து கம்பேர் பண்ணிவிட்டு அதில் உள்ள ஃபீமேல் வந்து எப்படி சி செக்ஷனில் வந்துட்டு டேட்டாஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கம்பேர் பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல் எக்யூப்மெண்ட் ஐடென்டிட்டி ரெஜிஸ்டர் சிஸ்டம், இந்த இதை வந்துட்டு லாஸ்ட் இயர் 2023 தான் வந்துட்டு லான்ச் பண்ணியிருந்தாங்க. எதுக்கு அப்படின்னா, நம்மளோட மொபைல் வந்து தொலைஞ்சு போனாலோ இல்லைனா தெஃப்ட் ஆகிட்டாலோ காணாமல் போனாலோ மொபைலில் கண்டுபிடிக்கிறதுக்கான வழிமுறைகள் அடங்கியது தான் இந்த சிஸ்டம். இதுக்கான உள்ள போர்ட்டல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சஞ்சய் சக்தி போர்ட்டல். இதன் மூலம் கடந்த ஆண்டு 2023 தான் மே மந்த்னு நினைக்கிறேன், அப்போ தான் வந்துட்டு இதை இனாக்ரேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி மக்களோட பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தாங்க. இந்த ஒரு வருடத்தில் மட்டும் 1500க்கு மேற்பட்ட காணாமல் போன மொபைல் வந்து இதன் மூலமாக ரெக்கவர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது தவிர இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸில் என்னெல்லாம் இருக்குது நியூஸ் பேப்பரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் வந்து தேர்தல் நடைமுறைகள் இருக்குது. தேர்தலோட திருவிழா அதிகமாக இருக்குது. பயங்கர ஒரு செலிப்ரேஷன் மாதிரி நடந்துகிட்ருக்கு. பட் எந்த அளவுக்கு தேர்தல் கட்சிகள், இந்த கட்சிகள் வந்துட்டு போட்டியிட்ட கட்சிகள் பிரச்சாரம் பண்ணுறாங்களோ அதே அளவுக்கு தேர்தல் ஆணையமும் 100% தேர்தல் ஓட்டு போடணும் அப்படிங்கிறத விழிப்புணர்வு கொண்டு வந்து நிறைய இடத்துல பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுக்கு மொழி, எதுகை மொழியிலலாம் கூட அழகழகான வாசகங்கள்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அந்த வாசகங்கள்லாம் உங்கள் கண்ணில் படித்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம மைண்ட்ஸ் எழுதுனோம்னா அதை கொட்டேஷனில் போட்டு எழுதலாம். தேர்தல் திருவிழா, ஜனநாயகத்தின் பெருவிழா, இந்த மாதிரிலாம் கொட்டேஷன் புதுசாக கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் தேர்தல் ஆரம்பிக்க போகிறதுனால தமிழகத்தில் வந்துட்டு ஓட்டு போடுவதற்கான பூத் ஸ்லிப் வந்து விநியோகம் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நியூஸ் பேப்பர்லலாம் நேற்றும் இன்றைக்கும் சரி ரொம்ப ஒரு பாப்புலராக வந்துட்டு இந்த கட்சித்தீவு விவகாரம் வந்துட்டு ரொம்ப பாப்புலராக இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேர்தலுக்காக மாறி மாறி அரசியல் கட்சிகள் சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் நம்மளும் ஒரு தடவை இந்த கட்சித்தீவு விவகாரம் என்ன அப்படின்னு பார்த்து வச்சுக்கணும். ஸோ இதை எப்போ சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. 1922 இந்தியாவும் இலங்கையும் மாறி மாறி இது எங்களுக்கு தான் அப்படின்னு உரிமை கோரியிருக்காங்க. தென் 1960க்கு அப்புறம் வந்துட்டு அப்பொழுது ஆட்சியில் இருந்த பிரதமர் வந்து இதை கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது இயர் டேட் உட்பட வந்து இன்றைக்கி பேப்பரில் போட்டிருக்காங்க. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் அது போக வந்துட்டு ஒரு ஆர்டிக்கல், காலம் வந்துட்டு ரொம்ப முக்கியம், காலத்தை வீணடிக்காதீர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் தினமணியில் கொடுத்துருக்காங்க. அது நமக்கு தான் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்னு நினைக்கிறேன். அதையும் ஒரு தடவை பார்த்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ.